ஹாய்ங்க, இன்றைக்கி தேங்காய் பால் சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் கடலெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யிலே தாளிக்கிறதுனாலும் தாளிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு நெய்யிலே தாளிக்கும் போது திகட்டும். அதனால் நான் வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை, பிரியாணி பொருட்களும் பட்டை கிராம்பும் போட்டு நல்லா பொரிய விடலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கீரியும் போடலாம், அப்படியே போடுறதுனாலும் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முழு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டோன்னே இது பண்ணாமல் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்துட்டு பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரு தக்காளி, சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி இது இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த தக்காளி ஆட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக புதினாவையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. நான் தக்காளி எடுத்தது வந்துட்டு போட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து வதங்கிக்கட்டும். இது வதங்குறதுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணுறோம். அந்த புதினா இலை போட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது போட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 4 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். எந்த டம்ளரில் அரிசி ஊற வச்சனோ அதே டம்ளரில் வந்து 4லேருந்து 4.5 5 டம்ளரே வரும் தேங்காய் பால். அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். வெறும் தேங்காய் பால் மட்டும்தான், தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது நம்ம அரைப்போம் இல்லைங்களா தண்ணி, அந்த அளவு அது மட்டும்தான். இப்போ 5 டம்ளர் பக்கம் தேங்காய் பால் இருக்குது. அது ஊற்றி லைட்டாக கொதி வர டைமில் வந்துட்டு அரிசி வந்துட்டு ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி லைட்டாக கொதி வர டைமில் வந்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசில், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தாளிக்கும் அதாவது தக்காளி வதங்குறக்கே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் இல்லைங்களா, அது கூட இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரட்டும். நம்மளுக்கு தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.